ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இந்த ஒரு வாரம் கேப்பில் கௌராமிக்கு என்னென்னமோலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டேங்க்கில் என்னென்னமோலாம் வேறு நடந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து 4 பேரில் ஒரு ஆளை இழந்துட்டோம். ஸோ ஒரு கௌராமி மறுகையா மிச்சம் 3 கௌராமி இருக்குது. ஸோ 3 நல்லபடியாக இருக்குது. பட் அந்த 4வது ஆளும் நல்லபடியாக தான் இருந்தான். திடீர்னு ஏதோ ஆயிடுச்சு, இறந்துருச்சு. ஸோ மற்றதுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பிஹேவியர் கௌராமி கிட்டே ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கௌராமி இருக்கனால கொஞ்சம் டேங்க்கில் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் ஃபீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நார்மலாக நான் வந்து எப்போவும் ஃபீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கௌராமி வந்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெல்லட்ஸை போட்டு ஊற வைப்பேன். ஸோ எதுக்கு ப்ரோ பெல்லட்ஸை ஊற வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் கிளாஸில் ஒட்ட வைக்கிறதுக்காக தான். ஸோ அந்த விஷயத்தை காட்டுறதுக்காக தான் கைஸ் உங்ககிட்ட. ஸோ கைஸ், பேக்ரவுண்டில் டம் டிம் டமால்னு சவுண்டெலாம் வரலாம். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பெல்லட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அப்படியே கையில் அப்படியே ஒரு பெல்லட் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஊறி இருந்தால் அது ஒட்டும், இல்லாட்டி அது ஒட்ட மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ கையில் ஒரு பெல்லட் எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கிளாஸோடு ஒட்டி வைக்க போகிறேன். ஏன்னா இப்போது நம்ம ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அது கௌராமி தான் அது அப்படி பண்ணுது, மற்ற எதுவும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ கைஸ், தண்ணியை ஸ்ப்ளிட் பண்ணோம். தண்ணி அந்த ஸ்ப்ளிட் பண்ணி அதை விழ வைக்க ட்ரை பண்ணோம். இதோ பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ ஆர்ச்சர் ஃபிஷ் மாதிரி பண்ணுது கைஸ். அது பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே குதிக்குது. ஸோ ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டு போகும். அதோட ஹைட்டை அது துப்பிச்சு, ஏன்னா பட்டு மிஸ் பண்ணிருச்சு. ஸோ கைஸ், ஒரு மினியேச்சர் ஆர்ச்சர் ஃபிஷ் வாங்க முடியல அப்படின்னா டிராஃப்ட் கௌராமி வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு மினியேச்சர் ஆர்ச்சர் ஃபிஷ் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது டேங்க்கில். ஸோ நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கெங்கேயோ தூப்பிட்டு போகிறாங்க. இங்கே இருக்குது ஃபுட்டு, எங்கெங்கேயோ தூப்பிட்டு போகிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்ற மீன்கள்லாம் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்குது, எப்போ தான் இது கீழே விழுன்றது. ஸோ கைஸ், கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுடலாமா தோணுது. ஏன்னா இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது போல் அதுக்கு துப்பதுக்கு. இந்த வரைக்கும் அடிச்சிட்டான்ப்பா கரெக்டாக, கீழே விழல. ஆனால் கரெக்டாக அடிச்சிச்சு. இரு. ஸோ இந்த தடவை தூப்பி விழ வைங்கடா. ரொம்ப கிட்ட தான் இருக்குது. மாலிலாம் குதிக்க மாட்டாங்க. மாலி, ரேமு, ஏஞ்சல்லாம் குதிக்க மாட்டாங்க. இவனுக்கு தான் கீழே இறக்கிட்டாங்க. தூப்பி கீழே இறக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இவனுக்கு அவன் பாருங்க சண்டை போடுறானுங்க. யாருக்கு தான் வேணுன்றது. இது இப்படி எடுக்கிறான்றதை பார்க்கலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி தான் வந்து இது ரொம்ப நேரம் ஆகுது. நேற்று நான் ஃபீட் பண்ணும்போது டக்குன்னு கைஸ் ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, வச்ச உடனே 2-3 செகண்ட்லேயே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அடித்து எடுத்துருவாங்க. இந்த எடுத்துகிட்டு பாருங்க. போயிடுச்சடா. ஸோ கைஸ், அந்த மாதிரி தள்ளிட்டு போயிடுச்சு கைஸ். பாவம் கைஸ், என்னோடய மினியேச்சர் கௌராமியில் என்னோடய மினியேச்சர் ஆர்ச்சர் ஃபிஷ் கிட்டேருந்து ஃபுட்டு போய்விட்டது. ஸோ பாருங்கள், டென்ஷன் ஆகிட்டான் அவன் ஃபுட்டு வேணும். ஸோ ஓகே, இனியும் வைப்போம். ஸோ நேற்று சொன்னது பாருங்கள், அந்த நேற்று விஷயத்தை நிறுத்திட்டேன் பாருங்கள். ஸோ நேற்று வந்து இந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நேற்று ஃபீட் பண்ணும்போது டக்குன்னு முடிஞ்சிச்சு கதை. அப்படியே வைக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறான் கரெக்டாக. பட் இந்த தடவை வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா ரொம்ப திணறாங்க. ஏன்னா நேற்றுலலாம் சிங்கிள் ஷாட்லலாம் விழ வச்சிங்களேடா. ஸோ போய் ஸோ கைஸ், போடலான்னு நினச்சேன். கையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே வந்துருச்சு. மாடியே தள்ளி முள்ளி சாப்பிட்டுச்சுங்க. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ பொறுமையாக கீழே இறப்போம். அவ்வளோதான். கையில் கைஸ், நான் இது வரைக்கும் ஹேண்ட் ஃபீட் பண்ணது கிடையாது. நான் நேற்று ஒரு தடவை ட்ரை பண்ணேன். பட் கையிலேருந்து எடுக்க ரொம்ப கூச்சப்பட்டுருச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கை வரும்போதே அதில் ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இதுங்க கொஞ்சம் இப்படியே பழக்குவோம். ஓகே, எடுக்கிறான், குதிக்கிறாங்களே. எனக்கு குதிக்கிறது வேண்டாம். அதுதான் வேணும். ஸ்ப்ளிட் பண்ணு. குதிச்சே கீழே போட்டாங்க. ஸோ கைஸ், எடுத்துட்டாங்க. நீ அடுத்தது ட்ரை பண்ணுவோம். ஸோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கௌராமி மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுது. இன்னொன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயே அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்லாம் பண்ணி எடுக்காது. ஸோ அது வந்து இந்த ஃபீடை எடுக்க மாட்டேங்குது, பெல்லட் எடுக்க மாட்டேங்குது. டேங்க்கில் இருக்க அந்த ஆல்கே அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துக்குது அது. ஸோ இன்னொருத்தர் தான் பாருங்கள் இறந்து போனது. அது இருந்ததுன்னா 3 பேர் டீம் போட்டு எடுத்துருப்பாங்க. அழகாக எடுத்துட்டான்ப்பா. ஆஹா கைஸ், அந்த ஃபுட்டேஜை ஷூட் பண்ண முடியல. திடீர்னு கை வேறு ஆட்டிட்டேன். ஸோ போயிடுச்சு.
ஸோ ஓகே கைஸ், இனி அடுத்த ட்ரையல். ஸோ கைஸ், யாராவது வீட்டில் டிராஃப்ட் கௌராமியை வளர்க்குறீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுதான்றதை. அங்கே பாருங்கள், எங்கேயோ ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டு இருக்காயா, இவனும் அங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறான். ஓ ஓகே ஓகே கைஸ், என் டேங்க்கு மேலே என் கையை எடுக்கிறதுனால அவன் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறான் போல். இப்போ டேங்க்கில் மேலேருந்து கையை எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஓய் வந்துருச்சு, ஜஸ்ட் மிஸ்ட்டில் வந்துருச்சு. ஜம்ப் பண்ணி எடுத்துடலாம். ஜம்ப் பண்ணிட்டு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஜம்ப் பண்ணுறதே ஒழுங்காக ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கீழே இறக்கிட்டீங்க, ஜம்ப் பண்ணி பிடிக்க விட உங்களுக்கு எவ்வளோ நேரம்? பிடிங்க. ஆஹா, அவ்வளோ வந்துட்டான். ஸ்ப்ளிட் பண்ணி எடுங்கண்ணா. அந்த மாலி தாங்க எடுக்க விட மாட்டேங்குது, அப்படியே எருமை கடை மாதிரி முன்னாடி வந்துடுறாங்க. அது பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணுறான் பாருங்கள். அது கீழே வர அவனுக்குள்ளே வர சண்டை, யார் தான் எடுப்பேன், யாருக்கு தான் எடுக்கணுன்றது. ஓகே, இந்த மாலிஸ் நவுந்துச்சுன்னா அதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. அதுதான் ஜம்ப் பண்ணி தட்டி விட்டான், பட் ஆனாலும் அவனுக்கு கிடைக்கல அது. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து என் கையில் வச்சு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என் கையில் வைப்போம். எங்கே இருக்குமே என் கை? அங்கேருந்தே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வராராமாம். ஸோ என் கையில் வச்சு ட்ரை பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, ஏன்னா என் கையில் இருக்கும்போது கொஞ்சம் அதுங்க பயப்படுதுன்னு நினைக்கிறேன், எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஸோ கைஸ், இன்னும் கொஞ்சம் நான் கீழே இறக்க போகிறேன். ஸோ கீழே இறக்கும்போது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அந்த பாருங்க ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறான் பாருங்கள், எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து விழுந்துச்சா, கையில் இருக்கானே தெரியல. லைட்டாக சின்ன பீசஸ் இருக்குது கைஸ் கையில். ஓகே, இங்கே பாருங்க கைஸ், இந்த தடவை கரெக்டாக எடுத்துட்டாங்க கைஸ், வேறு லெவலு. ஸோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஃபீட் பண்ணேன் கௌராமிக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் அது என் ஹேண்ட்லேருந்து எடுத்தது. ஸோ பாருங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ண முடியலையா, உடனே அடுத்தது ஜம்ப்பு தான். ஸோ பாருங்கள், ஏஞ்சல் வராயா, ஏஞ்சலும் ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் இது வரைக்கும் ஏஞ்சல் ஒரு தடவை கூட நான் ஜம்ப் பண்ணி பார்த்ததில்லை கைஸ். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுவே ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ 7 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த பிஹேவியர் நீங்களும் உங்கள் கௌராமி கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, சின்ன கௌராமி மட்டும் இல்லை, பெரிய கௌராமி கிட்டேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுதான்றதை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நல்லாயிருக்கு இந்த பிஹேவியர், எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி தான் தினம் ஃபீட் பண்ண போகிறேன்.